எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என்ரோட் லைஃப் தமிழ். வாங்க என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ஜேர்னி பத்தி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது நம்மளோட 4th மந்த்ல இருந்து 5-6 months வரைக்கும் சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரைமஸ்டர் வந்து ரொம்பவே நமக்கு நிறைய பேருக்கு பெட்டரா இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 months மிட்ல கம்ப்ளீட்டா வாமிட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நம்மளால பெட்டரா சாப்பிட முடியும். ஸோ நம்ம இன்டேக் வந்து நல்ல ஃபுட்ஸை நல்லாவே சாப்பிட முடியும் இந்த ஃபேஸ்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு நம்ம பேபி வெயிட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸா இருக்கும். அண்ட் நம்மளால பேபியோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். ஒரு ரொம்ப டெண்டரா இருக்கும் அந்த மூமெண்ட், லைக் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி. அண்ட் நம்ம பம்பை வந்து கிராஜுவலா நமக்கு ஃபீல் பண்ண முடியும் இந்த ட்ரைமஸ்டர்ல. ஸோ இந்த பீரியட் வந்து நிறைய பேருக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஃபேஸாக தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த பீரியட்ல ஏதாவது லைக் டென்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா வித் கன்சல்டேஷன் ஆஃப் அ கைனகாலஜிஸ்ட் நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸும் நம்மளால எடுத்துக்க முடியும் இந்த ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி திங் வித் கன்சல்டேஷன் ஆஃப் அ டாக்டர். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது பெட்டராகவே என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏன்னா வாமிட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அண்ட் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபேஸாக இருந்துச்சு. வாங்க நம்ம என்ன ஸ்கேன்ஸ் அண்ட் டெஸ்ட் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து அனாமலி ஸ்கேன், அந்த 5th month ஸ்கேன் தான் மெயினாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அனாமலி ஸ்கேன் அண்ட் ஃபீட்டல் எக்கோ ஒரு 2 எழுதி கொடுத்துருந்தாங்க டாக்டர். ஸோ அனாமலி ஸ்கேனில் யூஸ்வலாக நம்ம பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. கை கால் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் பேபியோட வெயிட், எஸ்டிமேட்டட் வெயிட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டாக்டர் நம்மளை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், நல்லா ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன எக்ஸசைஸோ வாக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம கைனகாலஜிஸ்ட் கேட்டுட்டோம்னா அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணல. என் கைனகாலஜிஸ்ட் நீங்கள் வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னாங்க. எக்ஸசைஸ் பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. நல்லா வாக் பண்ணுங்க, டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்க, 30 minutes கூட வாக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால மார்னிங் என்னால் வாக் பண்ண முடியல. பட் நைட் கண்டிப்பாக ஒரு 5 minutes ஆகுது வாக் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். ஈவன் என்னோட சிஸ்டர்-இன்-லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நல்லா வாக் பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணேன். நாட் ஜஸ்ட் 5 minutes, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் வாக் பண்ணேன். சம்டைம்ஸ் 10-15 minutes, அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வாக் பண்ணுவேன். ஸோ ஸ்கேன்ஸ் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அந்த அனாமலி ஸ்கேன் இல்லாமல் ஃபீட்டல் எக்கோ அப்படின்னு எனக்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பேசிக்காக பேபியோட ஹார்ட்டை எக்ஸாமைன் பண்ணுறாங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ ஹார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ என்னோட இம்பார்ட்டன்ட் சஜஷன் ஸ்கேன்ஸ் அண்ட் மற்ற டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் பண்ண தப்பு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த அனாமலி ஸ்கேனாக இருக்கட்டும், நான் என்ன பண்ணிட்டேன், சாட்டர்டே வந்து நான் போயிட்டேன். எனக்கு வந்து சாட்டர்டே ஆஃப் எடுக்கணும் ஆஃபீஸில், எனக்கு லீவ் கிடையாது. பட் யூ ஹாவ் அன் ஆஃப், இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். நான் போன ஸ்கேன் சென்டர்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கேன் சென்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட கைனகாலஜிஸ்ட். அது வந்து 2 இடத்துல இருந்தது. நான் சூஸ் பண்ண இடத்துல ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க ஸ்கேன் பண்றவங்க. ஸோ என்ன ஆச்சு, எனக்கு பேபி வந்து நிறைய பொசிஷன்ஸ் அவங்களுக்கு கரெக்டா இருந்தாதான் அவங்களால பண்ண முடியும். ஸோ 2-3 அட்டம் போற மாதிரி இருந்துச்சு, போத் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன் அண்ட் இந்த அனாமலி ஸ்கேன்லையுமே. ஸோ என்ன ஆச்சுன்னா என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நிறைய பேர் இருப்பாங்க அங்கே, நம்மளோட டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். மேக்ஸிமம் 3 தடவை ஒரு நாளைக்கு அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதே மாதிரி தான் இருக்குன்னா அவங்க நெக்ஸ்ட் டே வர சொல்லுவாங்க. சண்டே அங்கே லீவ். ஸோ நான் மண்டேவும் எனக்கு லீவ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் என்னால் அந்த மாதிரியும் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு சண்டேவும் கட் ஆகும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சண்டே ஆஃப், சாட்டர்டே ஆஃப் இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க. சாட்டர்டே ஆஃப் இல்லாதவங்க பெட்டர் வீக் நடுவில் ஏதாவது டே சூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை, மண்டே போனாலும் எனக்கு இஷ்யூ இல்லைன்னா தட் இஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ஸ். அண்ட் போகும்போது ஐ திங்க் கம்பேர்ட் டு நான் போன இடத்த விட இன்னொரு இடத்துல நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சிங்கிள் டாக்டராக இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு டைம் நிறைய தேவைப்படும். வெயிட் டைம் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் தட் நிறைய பேர் இருக்கிற இடத்துல போனால் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக உங்களோட ஸ்கேன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 3rd ட்ரைமஸ்டர் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து இட்ஸ் ஒரு
செகண்ட் ட்ரைமஸ்டர் மாதிரியே தான் இருக்கும். பட் என்னன்னா நம்ம பம்ப் வளர வளர நமக்கு அந்த டிஃபிகல்ட்டி நமக்கு தெரியும். நம்ம ஒரு வெயிட்டை கேரி பண்றோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து நமக்கு வரும். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். பிகாஸ் நம்ம பேபியை பார்க்க போறோன்ற ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம டெலிவரி பேக், ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ற அந்த நிறைய வேலையும் நமக்கு கூட சேர்ந்து இருக்கும். அது இல்லாம நமக்கு அந்த பேபி பம்ப் அந்த டிஃபிகல்ட்டி நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டர் ஜேர்னி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை செகண்ட் ட்ரைமஸ்டர் ஜேர்னி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.